வணக்கம். ஓம் அகத்திசாய நமக. இப்போ நம்ம எந்த மாதிரி வீடியோ போடுறோன்னா, ஜாதகத்தில் 12 கட்டம் இருக்குது. அதை ஒரு லக்னம் சொல்லுவோம். 12 லக்னத்துக்கும் 9 கிரகங்கள், ஒவ்வொரு கிரகமும் எங்கெங்கே இருக்குன்றது தனித்தனி வீடியோ போடுறோம். மொத்தமாக போட்டால் ஒரு 180 மணி நேரம் ஆகும். அவ்வளோ பெருசாக பார்க்க முடியாது. ரெண்டாவது அவ்வளோ உங்களுக்கு அவசியப்படாது. உங்களுக்கானது மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கலாங்கிறதுனால தனித்தனி வீடியோ லக்னத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுத்து நம்ம சேனல்லேருந்து நீங்கள் அந்தந்த லக்னத்துக்கானதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது, நேரம் மிச்சமாகும். அந்த வகையில் சூரியனுக்கான 12 வீடியோ போட்டாச்சு, சந்திரனுக்கான 12 வீடியோ போட்டாச்சு. இப்போ செவ்வாய்க்கான வீடியோக்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. அதில் 6வது லக்னமான கன்னி லக்னத்துக்கான பலன், கன்னி லக்னத்துக்கு செவ்வாய் நிற்கிற இடத்த வச்சு பலனை சொல்ல போகிறோம். இது ஒன்றே ஒரு பலன் மட்டும் வாழ்க்கையில் நடக்குமா அல்லது நடக்காதா அப்படின்னா, மொத்தம் 10 வகையான கணக்கு ஜோதிடர் பார்ப்பாங்க. அந்த 10 ஆஸ்பெக்டில் 3 ரொம்ப பிரதானம். அதாவது ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகம், இணைவு, பார்வை, சாரம், இந்த மாதிரி யோகம், மற்ற வகையிலெல்லாம் பார்த்து நாங்கள் ஒரு 10 வகையில் பார்த்துட்டு தான் பலன்னு சொல்லுவாங்க. அதில் முதல் 3 பிரதானங்கிறதுனால அந்த 3 மட்டும் பெருசாக வச்சு இப்போ நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம சொல்கிறது பரிபூர்ணமாக இருக்காது, ஆனால் நிச்சயமாக இருக்கும். அளவு தான் கொஞ்சம் ஏறி இறங்கி இருக்கலாம் ஒழிய, நம்ம சொல்கிற பலன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும், இருக்கும்னு அர்த்தம். இப்போ அந்த வகையில் கன்னி லக்னத்துக்கு லக்னத்திலேயே செவ்வாய் இருந்தால் என்ன அர்த்தம்? அஷ்டமாதிபதினு வேறு செவ்வாய். ஒரு ஜாதகத்துக்கு 6, 8, 12 நல்ல இடங்கள் கிடையாது. 3ஆம் இடம் கொஞ்சமான நான் கெட்ட இடம். ஆக மொத்தத்தில் இந்த லக்னத்துக்கு 3 மட்டும் 8ஆம் அதிபதி செவ்வாய். ஆக நம்ம ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ வகையான பிரச்சனைகள்லாம் வரப்போகுதுங்கிறத, பிரச்சனையில் பெரிய பிரச்சனை, முடக்கம், தடை அப்படின்ற கண்டம் எல்லாம் சொல்லக்கூடிய இடம், ஆயுள், கண்டம், தடை அப்படின்னு பெரிய பெரிய அளவில் வரக்கூடியதை சொல்லக்கூடியது தான் இந்த செவ்வாய். இந்த லக்னத்துக்கு, இந்த லக்னத்துக்கு ஆகாத கிரகமான செவ்வாயோட பலனை சொல்கிறதுனால எந்தெந்த வகையில் ஒவ்வொருத்தருக்கும் கெடுதல் நடக்குங்கிறத சொல்கிறது தான் இந்த தத்துவம். இப்போ அஷ்டமாதிபதி செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரே ஒரு நன்மை, தீர்க்கமான ஆயுள் உண்டாகலாம். ஆனால் ஆயுள் தீர்க்கமாக இருந்தாலும் கண்டம் நிறைய இருக்கும். தீர்க்க ஆயுள் நித்திய கண்டம்னு சொல்லுவாங்க. அது இந்த லக்னத்துக்கு பொருந்தும். நிறைய வாழ்க்கையில் போராட்டம், அடிப்படை தேவைகள், உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், போக்குவரத்து வாகனம், தொலைபேசி சாதனம் போன்ற அடிப்படை தேவைக்கே போராட்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பல வகையான துன்பங்களும் தடைகளும் முடக்கங்களும் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. இது விசேஷமில்லை, ரொம்ப குறிப்பிடத்தக்க அளவுக்கு பாதிப்பு தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஜோசியரை பார்க்குறது விதி இருக்காது, இருந்ததுன்னா பார்த்து பரிகாரம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம்னு பேர். அதனால் குடும்பத்தில் வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு, கண் பார்வையில் பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு, பேசினாலுமே சண்டை வரக்கூடிய அமைப்பு, இது ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் குடும்ப தடைபடும். தான் பிறந்த குடும்பமும் சிரமத்தில் இருக்கும், தான் குடும்பம் நடத்துறதும் சிரமமாக இருக்கும், அல்லது குடும்ப வாழ்க்கையை தடைபடலாம். ஆக கல்வி, தனம், குடும்பம், வாக்கு, கண் பார்வை இவைகளிலெல்லாம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம்? 3ஆம் இடங்கிறது இளைய சகோதர ஸ்தானம். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தம்பி தங்கச்சிகள் இருக்க வாய்ப்பு உண்டு. ஆட்சினாக்கா பலம்னு அர்த்தம். பலம்னா ஒன்றுக்கு மேலே இருக்கும், தம்பி தங்கைகள் உடைய இருக்கு. ஆனால் அந்யூன்யம் இருக்குமா அப்படின்னா சுமாராக தான் இருக்கும். சில காலம் இருக்கும், சில காலம் இருக்காது. அவ்வளோ ஒன்றையும் பிரயோஜனப்படாது. ஏன் அப்படின்னா, சகோதரக்காரகனான செவ்வாய் பகவான் சகோதர ஸ்தானத்திலே இருந்தால் அது ஸ்தானத்தை நாஸ்தி பண்ணும்.
அந்த வகையில் இளைய சகோதர ஸ்தானம் தோஷமாக இருக்குது. செவ்வாய் 3ல் இருந்தால் இளைய தம்பி தங்கச்சி வகையில் உறவு முறையிலோ இல்லை வேறு வகையிலோ குறைபாடுகள் வார்த்தைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டுன்னு அர்த்தம். ஆனால் உங்களுக்கு 80 வயசு வரைக்கும் ஆயுள் இருக்கக்கூடிய அன்பு. புலிப்பாணி சித்தர் சொல்கிறாரு, 8ஆம் அதிபதி 3ல் இருந்தால் 80 வயசு வரைக்கும் ஆயுள்னு. அதனால் தீர்க்கமான ஆயுள் இருக்க அமைப்பு உண்டு. உங்களோட திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம் இதெல்லாம் குண்டு சட்டிலே குதிரை ஓட்டுற மாதிரி முடங்கி போகும். நீங்கள் இருக்கிற ரூமுக்குள்ளேயே அடைஞ்சி போகும், நீங்கள் இருக்கிற இடத்துக்குள்ளேயே அடைஞ்சி போகும். பிரபலம்ங்கிறது ரொம்ப கஷ்டப்படணும், போராடணும். உங்களோட புகழுக்காக, உங்களோட திறமைக்காக. உங்களோட திறமைக்கு அங்கீகாரங்கிறது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுன்னு அர்த்தம். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு, அதெல்லாம் நீங்கள் உணர மாட்டீங்க. அந்த அளவுக்கு குறை இருக்குதா அப்படின்னு தெரியாது. இப்போ இனிமேல் யோசித்து பார்த்தீங்கன்னா காமாக இருக்குதுன்னு உணர்வீங்க. ஸோ செவ்வாய்க்கான பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன ஆகும்? மாத்ரு தோஷம், அசைமசையா சொத்துக்களில் முடக்கம், வில்லங்கம், வீடு மன வாகன வசதி வாய்ப்புகள் தடைபடுறதும், பட்டப்படிப்பு கிடைக்காம போகிறதும் இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக தனக்கும் தான் தாயாருக்கும் அசைமசையா சொத்துக்கள், வீடு மன வாகன வசதி வாய்ப்புகள், சுகங்கள், சௌகரியங்கள், பட்டப்படிப்புகள் இவைகள் எல்லாம் தடைபடக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம். ஆனால் ஆயுள் நல்லா இருக்கும், தீர்க்கமான ஆயுள் உண்டாகும். 8ஆம் அதிபதி 5லே உச்சம் பெற்றிருக்கிறார். கன்னி லக்னத்துக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் கணிசமான புத்திரதோஷம் உண்டு. செவ்வாய் 5ல் இருந்தாலும் தோஷம், அஷ்டமாதிபதி 5ல் இருந்தாலும் தோஷம். அந்த வகையில் 50% தோஷம் உண்டு. அந்த இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறதுனால ஈஸியாக பரிகாரங்களை வேலை செய்யும், அதனால் நிவர்த்தி தரும். நிவர்த்தியின் காரணமாக நீங்கள் அந்த வருத்தத்துலேருந்து வெளியே வரலாம். வெளியே வந்தால் என்ன ஆகும்? நல்ல குழந்தை சந்தோஷம் கிடைக்கும், புத்திர சந்தோஷம், புத்திர மகிழ்ச்சி, அந்தஸ்து இவைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே செவ்வாய் 6ல் இருந்தால் என்ன ஆகும்? ரொம்ப ரொம்ப மோசம். போகக்கூடாத இடம், மருத்துவமனை, காவல் நிலையம், நீதிமன்றம், சிறைச்சாலை, மறைந்து வாழக்கூடிய கானகம் அப்படிங்கிற மாதிரி பல துன்பங்களுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். துர்மரண யோகம், கண்டம், ஆயுத கண்டம், நெருப்பு கண்டம், வாகன கண்டம், இந்த மாதிரி பல கண்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இது எந்திரத்தாய்த்து அல்லது மகா யாகம் பண்ணி சரி பண்ணிக்கலாம். அடுத்தது செவ்வாய் 7 இருந்தால் என்ன ஆகும்? கன்னி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் திருமண வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்படும். தன்னோட வாழ்க்கை துணைக்கு ஆயுளோ அல்லது வாழ்க்கையோ பாதிக்கப்படும் அர்த்தம். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட உறவு முறைகள்லாம் தடைபட்டு போயிடும்னு அர்த்தம். ஆக இது சிறப்பு இல்லை, கண்டம், பிரிவு. 8ஆம் அதிபதி 8ல் இருந்தால் என்ன நடக்கும்? நன்மை தான், தீர்க்கமான ஆயுள் உண்டு. ஒரு 8 தசை வரைக்கும் வாழக்கூடிய அளவுக்கு 80 வயசுக்கு மேலே ஆயுள் உண்டாகும். 8ஆம் அதிபதி 8லே ஆட்சி பெறுவது. மற்றபடி வேறு எதுவும் பெரிய பிரச்சனை இல்லை. கண்டங்கள்லாம் கூட வரும், ஆனால் ஆபத்தாக மாறாது. முடிவுங்கிறது தப்பிச்சிக்கலாம். காரணம் என்னன்னா, அந்த இடத்துல ஆட்சி பெற்றுட்டார் செவ்வாய் அப்படின்னு அர்த்தமாக இருக்கு. 8ல் செவ்வாய் இருப்பது தனக்கான கண்டம் மட்டும் இல்லாமல் தன்னோட வாழ்க்கை துணைக்கு மாங்கல்ய ஸ்தானங்கிறதுனாலே அதுலேயும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். ஆக ஆயுள் மட்டும் தீர்க்கும், மற்ற வகையில் எதுவும் சிறப்பு இருக்காது. 9ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? கடுமையான பித்ரு தோஷம், அப்பா சம்பந்தப்பட்ட வருத்தம், கவலைகள் மேலோங்கி இருக்கும்.
யோக தடைகள் ஏற்படும். கை கெட்டு வாய் கெட்டலன்ற மாதிரி யோக தடைகள், யோக தடைபடும்னு அர்த்தம். அதிர்ஷ்டங்கள் தடைபடும், சௌபாக்கியங்கள் கூட தடைபடும். பல பாக்கியங்கள், 16 வகையான செல்வங்களில் சில செல்வங்களை இழக்க வேண்டியது வரும், தடைபட்டு போகும்னு அர்த்தம். அடுத்ததான் அந்த செவ்வாய் 10ல் இருந்தால் மிதுனத்தில் இருக்காருன்னு அர்த்தம். கன்னி லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன ஆகும்? வருமானம் இருக்கும், ஆனால் இருக்காது. ஸ்திரத்தன்மை இல்லாத வருமானமாக இருக்கும். தடைபட்டு சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இடமிட்டு மாற்றங்கள் செய்து சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆக ஸ்மூத்தாக இலகுவான வருவாய் இருக்காது, போராட்டமான வருவாயாக இருக்கும். சிலருக்கு தம்பியை அண்டி வாழ வேண்டிய சூழ்நிலை, தம்பி தங்கச்சி அவங்களோட தயவில் வாழ வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்பட்டு போயிடும். 10ல் செவ்வாய் இருப்பது இப்படி ஒரு குறைபாடை ஏற்படுத்திவிடும். கன்னி லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன ஆகும்? மூத்த சகோதரம் இருக்காது, இருந்தால் நல்லா இருக்காது. ஆன்றோர் சான்றோர் மேலோர்னு சொல்லக்கூடிய வயசுக்கு மேலே உள்ளவங்கள்லாம் பெரியவங்களெல்லாம் அனுசரித்து போக முடியாமல் அவங்களோட சாபத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் மிஸ் ஆகிடும். மிஸ் ஆகிறதுனால நம்மளோட சுக சௌகரியங்கள்லாம் கெட்டு போகும். 11ல் செவ்வாய் இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த லக்னத்துக்கு 11ல் இருந்தால் நல்லதெல்லாம் கெடுத்துரும். அடுத்தது அந்த செவ்வாய் 12ல் இருந்தால் என்ன ஆகும்? கர்மா செலவுகளாக பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தினால ஏற்படக்கூடிய தடைகள், முடக்கங்கள், கண்டங்கள், இரத்த சந்தோஷங்கள், இரத்த உறவுகள், இவங்களால் காலவரையும் தனவரையும் பொருள் வரையங்கள் ஏற்பட்டு அழிவே ஏற்படும். ஆக இந்த செவ்வாய் நன்மை தராது. ஆக 12 கட்டத்தில் இந்த செவ்வாய் பகவான் இந்த கன்னி லக்னத்துக்கு மட்டும் எங்கெங்கே நிற்கிறாருன்னு பார்த்து நான் பலனை சொல்லி முடிச்சிருக்கேன். நன்றி, வணக்கம். மற்ற பலனை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.